ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஆர்ட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டிஷ் தான். ஒன்றும் இல்லை, மீது பண்ண சப்பாத்தியில் நான் வந்து நைட்டு ஃபுல்கா போட்டோம். அதில் ஒரு 6 ஃபுல்கா மீந்துருச்சு. அதையே நான் என்ன பண்ணேன், ரோலாக கட் பண்ணி இப்போ வந்து கொத்து சப்பாத்தி பண்ணியிருக்கேன். கொத்து சப்பாத்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தியை நல்லா சப்பாத்தி நல்லா ரோல் பண்ணி நம்ம கட் பண்ணோமா இது மாதிரி லேயராக வரும். அவ்வளோதான். தனியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சோடனே வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு வதக்கிடலாம். இது ரொம்ப கம்மியாக இஞ்சி நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து போட்டு வதக்கிட்டு இந்த பரோட்டா நம்ம சப்பாத்தி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது ரோலாக அதையும் எடுத்து போட்டு நம்ம இந்த மாதிரி வதக்கிடலாம். வதக்கிறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இறக்கும் போது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான். எக்கு சாப்பிட்றவங்க, முட்டை சாப்பிட்றவங்க முட்டை வேணால் அதில் 2 உடச்சி ஊற்றிக்கலாம். அந்த சமயத்தில் வெங்காயம் தக்காளி வதக்குறீங்க இல்லையா, அந்த ஸ்டேஜில் உடச்சி ஊற்றிக்கலாம். அப்படி எக்கு பிடிக்காதவங்க அப்படியே சும்மா அது இந்த மாதிரி செஞ்சுட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம மீன் நைட்டு எக்ஸ்ட்ராவாக இருந்தது நம்ம கண்டே பிடிக்க முடியாது. புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இப்போ செஞ்ச மாதிரி இருக்கும். டேஸ்ட்டு வந்து அவ்வளோ அள்ளி கொடுக்கும், சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டு சாப்பிட்ருக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இது மாதிரி சாப்பிடும்போது வந்து டேஸ்ட் வந்து வித்தியாசமாகவும் இருக்கும். பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.